Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 15 குட்டி குட்டி ஆங்கில வாக்கியங்கள் தான் இன்றைக்கி டே 10ல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். விரைவில் தெரிவிக்கிறேன், விரைவில் தெரிவிக்கிறேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் ஐ வில் லெட் யூ நோ சூன். ஐ வில் லெட் யூ நோ சூன். இதுதான் அதோட ஆன்சர். இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உன் விருப்பம் போல. உன் விருப்பம் போல இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அஸ் யூ லைக், அஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தொடர்ந்து செய். தொடர்ந்து இந்த மாதிரி செய் அப்படின்னு ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு கீப் இட் அப், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லணும். அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு கீப் இட் அப் அப்படின்னு சொல்லலாம். விலகி இரு, விலகி இரு, என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டே அவே, ஸ்டே அவே. நெக்ஸ்ட்டு, இங்கேயே இரு, இங்கேயே இரு, இதை சொல்கிறதுக்கு ஸ்டே ஹியர், ஸ்டே ஹியர். நெக்ஸ்ட்டு, அவனுக்கு ஆறுதல் சொல், அவனுக்கு ஆறுதல் சொல்லு. ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறதுக்கு கன்சோல் ஹிம், கன்சோல் ஹிம். நெக்ஸ்ட்டு, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற. ஏதாவது ஒரு டெசிஷன் பற்றி கேட்குறோம், நீ இதை பற்றி என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க், வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் கிவ் மீ, கிவ் மீ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, தவறுதலாக, தவறுதலாக நான் பண்ணிட்டேன், தவறுதலாக, அதை சொல்கிறதுக்கு பை மிஸ்டேக், பை மிஸ்டேக், பை மிஸ்டேக் நான் இதை பண்ணிட்டேன், தவறுதலாக இதை பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி, நீ சொன்ன மாதிரி, இதை இங்கிலீஷில் அஸ் யூ செட், அஸ் யூ செட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, சீக்கிரம் வா, சீக்கிரமாக வா, இதுக்கு ஹரியப், சீக்கிரம் கிளம்பு, எல்லாத்துக்குமே நம்ம ஹரியப் அப்படின்னு சொல்லலாம், ஹரியப். நெக்ஸ்ட்டு, இது என்னுடையது. யாராவது கேட்குறாங்க இது யாரோட பேனா இல்லை இது யாரோட லேப்டாப் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இது என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் மைன், இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, என்ன நடக்குது, என்ன நடக்குது அங்கே அந்த மாதிரி கேட்போம்ல, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, என்ன மிரட்டாத, என்ன மிரட்டாத, மிரட்டுறதுக்கு இங்கிலீஷில் த்ரெட்டனிங். ஸோ என்ன மிரட்டாத அப்படின்னா டோன்ட் த்ரெட்டன் மீ, டோன்ட் த்ரெட்டன் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் இப்போது ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஸோ இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இட்ஸ் வெரி காமன், இட்ஸ் வெரி காமன் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் ஒன், அன்பாக இரு, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் சொன்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஹாப்பி லேர்னிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.